ஏம்மா ஒரு வழியா டெக்கரேஷனை பண்ணி முடிச்சாச்சு. இம்மா என் பிள்ளைலாம் சேர்ந்து என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கு. அத்தை நல்லா இருக்கா? என்ன அழகா பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. அப்பா ஆதியை ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? சரி ஃபோன் பண்ணுவோம். சரி நீங்கெல்லாம் போங்க, ரெடி ஆகுங்க. சரி அத்தே நாங்க ரெடி ஆவோம். டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்களே. கேக்கே எடுத்துட்டு வந்து இங்க வச்சாச்சு. சரி அப்ப சாப்பாடு கொண்டு வந்தாச்சுன்னா அதையும் ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதான். ராணி கிட்ட போய் சொல்லலாம். இப்ப போட்டு என்னத்தை செஞ்சுட்டு இருக்க? அதான் உங்க அப்பா எவ்வளவு இந்த பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவ. இப்ப இந்த கேசரியும் தேவையா? ஏமா ஆதிக்கு கேசரி ரொம்ப பிடிக்குமாமா, அதனாலதான் கொஞ்சோண்டு தான் வச்சிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையில போட்டு டெக்கரேஷனை பண்ணிட்டு கிடந்து அது முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆமா ஆதிக்கு போனை போட்டு கூப்பிட்டாச்சா? இல்லம்மா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. சரி எட்டி உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சீக்கிரம். சொல்லியிருக்கேம்மா, இப்ப வந்துருவாங்க. சரி பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயாச்சா? ஆமாம்மா, பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏடி நான் சொன்ன விஷயம் பத்தி நீ உங்க அண்ணிட்ட பேசுனியா? என்ன விஷயமா? ஏடி இந்த ஆதி பையனுக்கு நம்ம சத்தியாவையும் சுவானியும் கெட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது பேசிட்டி? இம்மா அதெல்லாம் இப்பவுமே வேண்டாம்மா, சத்தி இப்ப தானே காலேஜ்க்கே போறா. உன்னை நாளைக்கே பிடிச்சி கெட்டி வைன்னு சொல்லல. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆதியும் சின்ன பையன் தானே, அவனுக்கும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேசி முடிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க நமக்கு தான் கெட்டி தரணும். உனக்கு மாதிரி ஒரு பிள்ளைக்கு மட்டும் மாப்பிள்ளைய பார்த்தா போதும். ஏம்மா என் பிள்ளை சின்ன பிள்ளைமா, இப்போல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசுறது தப்பு. வாட்டி என்னடி நீ விவரம் தெரியாதவளாவே இருக்க. ராணி அம்மா சொல்லதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்ம வீட்லயே ஒரு மாப்பிளையை வச்சுட்டு நம்ம வெளியே தேட வேண்டாம்னா, அதனாலதான் அண்ணிட்ட சொல்லி பேசி முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு அம்மா பேசுறாங்க. அதுல ஒரு தப்பும் இல்லை. நீ பேசாம இரு, நான் வந்து அண்ணிட்ட பேசேன். ஐயாக்கா வேண்டாக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்னைக்கு இருந்தாலும் நீ பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே. நான் ஒரு விஷயம் சொல்லிக்க, நீ கேளு. நம்ம சுவானிக்கு வந்து ஆதியை முடிச்சிடலாம். நம்மளுக்குள்ளே பேசிட்டு இருந்தா எப்படிக்கா? அது அண்ணியும் நினைச்சாதானே இது பண்ண முடியும். அண்ணியும் அண்ணனும் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம மட்டும் பேசிட்டு இருந்து எப்படி ஆகும்? அது வந்து கரெக்ட் ஆகும். ஏத்தி நீ பேசாம நாங்க 2 பேரும் பேசிக்கணும். நீ உங்க வீட்டுக்காரி அவள்கிட்ட மட்டும் இதை பத்தி பேசு. அவங்கள்ட்ட மட்டும் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இந்த வீட்டுல பூகம்பமே வெடிக்கும். போச்சப்பா உன்ன போலதான் அவங்களும் இருக்காது போல இருக்கு. ஏமா படிக்கக்கூடிய பிள்ளை இல்லாமா, பிள்ளைகளுக்கு மனசுல இப்பவுமே அந்த மாதிரி எண்ணம்லாம் நம்ம வர வைக்க கூடாதுல. நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். நான் நம்மளுக்குள்ளேயே பேச வைக்கலாம் தான் சொல்லுவோம். பிள்ளைகிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லாண்டா. அது எப்படிக்கா சரி வரும்? பிள்ளைகள் காலேஜ்க்கு வேலைக்குன்னு போகக்கூடிய இடத்துல யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா மாதிரி நம்ம பெத்தவங்க முடிவு பண்ணி வச்சது நடக்கலையேன்ட்டு அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும், நமக்கும் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்லியே ஒரு 2 வருஷம் போட்டும், அவள் காலேஜ் படிப்பு முடிக்கிற ஸ்டேஜில் வேணும்னா நம்ம பேசிக்கிடலாம். இதோட ஒரு 4 வாட்டி உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருப்பேன். நீ இன்னும் திருந்தலைன்னா எதுவும் பண்ண முடியாது. போ, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல வரிசையா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா. அப்போ நீ மாப்பிளைக்கு போட்டு தேடிட்டு கடை. இம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுத? பின்ன நான் சொன்னா நீ கேட்கவா செய்ய? சரி நீங்க என்னதான் பண்ணிட்டு போங்க, ஆனால் நான் மட்டும் அண்ணிட்ட பேச மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பெர்மிஷன் தந்துட்டேல, நாங்களே பார்த்துக்கிடும். அம்மையை விட்டே பேச வைப்போம். அண்ணன்ட்ட ஏதாச்சும் பண்ணுங்க. இன்னும் எல்லாரும் இங்கே அடக்கலையில இருந்து பேசிட்டு இருக்கீங்க. ராம மருமாளே அங்கே டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டான். ஆமாத்த எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த பிள்ளைங்க அழகா டெக்கரேஷன் பண்ணி கேக்கையும் எடுத்துட்டு வந்து டேபிள் வச்சாச்சு. எல்லாரும் ரெடியாவே போயிருக்காவ. சரி மைனி, நான் வந்து எங்க வீட்டுக்காரர்களுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அப்ப அதே ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? ஆமா நான் அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்களும் எல்லாம் ரெடி ஆகுங்க. சரி அண்ணி. ஐயா மேல என்ன பாசம் அவளுக்கு. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இன்னும் தெருவில் தான் இருக்கேன் சோனி. நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். பேக்கெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் எதுவும் கேட்கலையா? நான் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் பேசினேன். அவங்க எல்லாரும் ஆதி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பிஸியாக இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பிஸியில் இருந்ததுனால நீ லேட்டாக போனது கூட உங்களுக்கு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் அக்கா சத்யா, நந்தினி அவங்கெல்லாம் வந்தாச்சா? ஆமாம் எல்லாரும் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அதனால அவங்க யாருமே வந்து எதுவும் கேட்கல. நான் மட்டும் வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாவ. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. கடையில் வச்சு அவங்க என்கிட்ட நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இயரிங்கு பேங்கிள்ஸ் இதெல்லாம் வாங்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு டவுட் வந்துருக்குமோ? கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி வீடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லை அவங்க கேட்பாவ. நாளைக்கு நான் வந்து புது இயரிங்ஸ் எல்லாம் போடும்போது இது நீ எப்போ வாங்கினேன், எங்கேருந்து வாங்கினேன்னு எல்லாம் கேட்பா. அதுலேயும் சத்தியா இருக்காளே துருவி துருவி கேட்பா. கேட்டால் நீ சொல்லு, வேறு ஏதாவது ஃபேன்சி ஷாப்பில் தான் வாங்கினேன், அம்மிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லு. எனக்கு என்னமோ தெரியல, கண்டிப்பாக வீட்டில் தெரிய போகுது. சரி சோனி, நான் வந்து கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன். உனக்கு நான் அப்புறமா வந்து ஃபோன் பண்ணிக்கேன். நீ போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு. எங்கே போக போகிறீங்க? அது நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சொல்லுங்க. இது ஃபங்க்ஷன் வர போகிறீங்களா? அந்த சுபின் உங்ககிட்ட வான்னு சொன்னது நீங்கள் வர போகிறீங்க? இல்லை, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சின்ன பொண்ணு அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வாங்க ஈவினிங் அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சும்மா வரல. சரி சரி, அப்போனா நீங்களும் வருவீங்களோ? ஜாலி தான். அப்போ உங்களே பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. சரி, நான் ஒரு அர்ஜென்ட் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கெலாம் நான் வருவேன். சரியா? சரி வச்சிரு. பாய். ராணிக்கா, ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? ராமுக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சின்ன பொண்ணு, ராம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவான். எங்க நம்ம அவனுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா?
ஆமா, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அவன் வந்தா மட்டும் போதும். சரி சரி இப்போ வந்துடுவான். லே சுபின், ஆதி வந்ததுமே நம்ம சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கத்தணும் சரியா? சரி சரி. மாத்தி நம்ம அந்த கலர் பேப்பர்லாம் வரும் தெரியுமா? நீட்டமா ஒண்ணு இருக்கும், அதை வாங்கி வச்சிருந்தோம்ல, அது எங்க? அதுவா, அது இங்கே தான் இருக்கு. ஆதி வரும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம உடைக்கலாம். சரி. நீ ஆதிக்கு gift வாங்கி வச்சிருக்கியா? ஆமா, நானும் ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். நான் மட்டும்தான் ஆதியத்தானுக்கு gift-ஏ வாங்கல. பரவாயில்ல சோபி, உங்க அண்ணன் கொடுக்கால, உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீயும் கொடு. இது நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பேன், அது இவ வாங்கினதா சொல்லி கொடுப்பாளோ? யாம்ல சுபி, அவ வாங்கல gift, அதனால தானே. வாங்கலைன்னா வாங்கி இருக்கணும். ஏன் மத்த எல்லா விஷயத்துக்கும் அம்மைக்கு காசு கேட்க தெரியுதுல்ல, அதே மாதிரி ஆதியத்தானு gift வாங்கணும்னு சொல்லி காசு வாங்கி வாங்க வேண்டியதுதானே? எனக்குலாம் யாரும் ஒன்றும் தராண்டா. சரி ஃபீல் பண்ணாத சோபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம் சரியா? வேண்டாம். இவ ஒருத்தி உன்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா, பின்ன என்னவா செய். சவுண்டு கேக்கி ஆதியத்தான் வாரான்னு நினைக்கேன். அண்ணா ஆதி பாரா. இக்கா அவன் உள்ள வந்தது எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். வாடி சின்ன பிள்ளைல மாதிரி. ஏமா அப்பதான் வந்து நல்ல ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாம் சொல்லுங்க. சரி சரி நாங்க சொல்லிக்கிறோம். Surprise! ஹாப்பி பர்த்டே ஆதி. லே சுபி, என்னது இதெல்லாம்? உங்களுக்கு பர்த்டே இல்ல, அதனாலதான். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்கு. பாரு ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும். ஆமா, எனக்கு அப்பவே தெரியும் ஆதி. ஹாப்பி பர்த்டே ஆதி. ரொம்ப தேங்க்ஸ் ராம். அம்மா அப்பா அத்தை தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலேருந்து என் பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் வெளியே போனேன். அது எப்படி ஆதி, உன் பர்த்டே நாங்களாம் மறந்துருவோமா? ஆமா, நாங்க காலையில இருந்து உன் பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கோம். எனக்கு காலையிலேயே டவுட்டாக தான் இருந்துச்சத்தே. எனக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் காலையில் சாப்பாடு பண்ணியிருந்தீங்க, மத்தியானம் அதே தான் பண்ணியிருந்தீங்க, பாயசம் லட்டுன்னு எதுவும் வாங்கி வச்சிருந்தீங்களா. எனக்கு அப்பவே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி ஆதியத்தான் வாங்க, கேக் கட் பண்ணுங்க. ஆமா, சீக்கிரமா கேக் கட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் gift வாங்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு. எட்டி குடும்பி, இங்க பாரு. எனக்குள்ள gift ஏதாவது நீ வாங்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு பல்லாம் கலத்தி போடுவே உனக்கு சொல்லிட்டேன். போல எந்திரிச்சு பேசாம இருந்துக்கோ. நைட்டு வீட்டுக்கு தான் வரணும், தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஓஹோ, gift எல்லாம் வேற வாங்கி வச்சிருக்கீங்களா? சரி, அப்போ கேக்கை கட் பண்ணிடுவோம். ஹாய் ஆதி, ஹாப்பி பர்த்டே. கார்த்தி, நீயும் வந்திருக்கியா? உனக்கும் என் பர்த்டேன்னு தெரியுமோ? ஆமாம், உன் பர்த்டேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. சொன்ன மாதிரி ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துட்டீங்களா? சரி, நீ கேக்கு கட் பண்ண ஆதி. ஓகே. ஆதிதா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஊதுங்க. சரி லட்சுமி. Happy birthday to you. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப்ல இவ்வளோ அழகா நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. எல்லாருமா சேர்ந்து இப்போ செலிப்ரேட் பண்ணது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி முடியுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 2-3 நாளையில திருவிழா முடிஞ்சிரும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். ராம், கார்த்தி, எனக்கு காலேஜில் சென்னையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் நிறைய மிஸ் பண்ணுவேன். ஆதி, நாங்களும் தான் உன்னை மிஸ் பண்ணுவோம் ஆதி. வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும். என்னோட இந்த பர்த்டே மறக்கவே முடியாது என்னால். ஆதி சொல்லது கரெக்டு தானே. இன்னும் ஒரு 2-3 நாள்ல எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது. ஆமாம்ல, இன்னும் ஒரு 2-3 நாளையில நாங்களும் பாம்பே போயிடுவோம். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அக்கா, ஆதி சொல்லது கரெக்ட் தானே. இன்னும் ஒரு 4-5 நாள்ல திருவிழா முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியா தானே இருக்கணும். கஷ்டமா இருக்கும் பாத்தியாக்கா. ஆமா, இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியல. அங்கே இருந்தது வரைக்கும் கூட இப்படி வரணும் நிற்கணும் இதெல்லாம் தெரியல. இங்கே வந்து எல்லாரு கூடயும் இவ்வளோ நாள் இருந்துட்டு இனி அங்கே போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமாக எனக்கு பிள்ளைங்களெல்லாம் பார்க்காம கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ எதுக்கு எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தை இப்போ இப்படி எல்லாரும் மூஞ்சியை தொங்க வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? பாரு ராணி, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால அத்தையும் மாமாவும் எப்படி வருத்தப்படுக்காங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லதும் கரெக்டு தானே மாப்பிள்ள. இன்னைக்கு இன்னொரு 2-3 நாள் விட்டா எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்களா. அப்போ நாங்களும் தனியாக போய் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, வருத்தப்படாதீங்க மாமா. இப்போ இந்த நிமிஷத்தை நம்ம எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு உள்ளதெல்லாம் யோசிக்க கூடாது. ஆமாட்டா, நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். ஆனா பிள்ளைங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறத பத்தி யோசிச்சாலே கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம ஆதி சொன்ன மாதிரி திருவிழாலாம் முடியட்டும். எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய டூரே போயிட்டு வந்துடலாம்.
டூரை முடிச்சிட்டு எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம்ல, அதை பற்றி மட்டும் யோசிங்க. இப்போ ஆதிக்கு பர்த்டே நம்ம அழகா செலிப்ரேட் பண்ணலாம். பாரு, அவன் கேக் கட் பண்ணியாச்சு. போங்க எல்லாரும், இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து பிளேட்டில் வைக்கிது, கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க போங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் மாமா சொன்ன மாதிரி நம்ம திருவிழாலாம் முடிச்சு ஒரு வாரம் பெரிய ட்ரிப்பாக போயிட்டு வந்துடலாம். சரி மக்களே ஆதி, சரி போ, நான் கேக்கு கட் பண்ணி எல்லாருக்கும் பிளேட்ல வச்சு கொடுக்கேன். சரி அத்தே, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். சரி ஆதி. ஆதி, நாங்கள் உனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். பரவாயில்லையே, நீங்களும் gift எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? சரி போங்க, எடுத்துட்டு வந்து தாங்க. சரி ஃபர்ஸ்ட் கேக்கு கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து தரோம். சரிப்பா. அக்கா வாக்கா, சாப்பாடெல்லாம் எடுத்து இந்த இது எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே இருக்கு, எல்லாம் ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வைப்போம். சரி வா செல்வி. மைனியா வாங்க, நம்மளும் சாப்பாடெல்லாம் எடுத்து இது பண்ணி வைக்கலாம், பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்போம். சரி. அத்தை மாமா, எதுக்கு இப்போ இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளைகளெல்லாம் பற்றி யோசிச்சாலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. மக்களே, திருவிழா முடிச்சு நம்ம வீட்லயே ஒரு 2-3 நாள் எல்லாரும் வந்து நின்னுங்க. சரி அம்மா, நம்ம அங்கே வராமே இருப்போம், அப்படியே நாங்கள் போயிட மாட்டோம். அங்கேயே வந்து ஒரு 2 நாள் நின்றுட்டு எடுத்துட்டு தான் போவோம். சரி மக்களே. அப்புறம் என்னம்மா சிரிங்க? என்ன எல்லாரும் கிஃப்ட்டும் கைமா நிற்க மாதிரி இருக்கு? ஆமாட்டா, நாங்க சொன்னோம்ல உங்களுக்காண்டி நாங்க எல்லாரும் gift வாங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் ஃபுல்லு பிளானிங்கோட தான் இருந்திருக்கீங்க. ஆமாடி, காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரே பிளானிங்காக தான் இருந்துச்சு. அதனால தானே நாங்கள் gift எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த பர்த்டே என்னால் மறக்கவே முடியாது. ஆதி, நாங்களும் தான் gift வச்சிருக்கோம். நீங்களுமா? இந்த ஆதி, gift வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப தேங்க்ஸ் ராம். ஹாப்பி பர்த்டே ஆதி. தேங்க்யூ கார்த்தி. என்னடா வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாம், உனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சதும் காலையிலே போய் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, அப்போ இதுதான் முக்கியமான விஷயம் சொல்லி போனாங்களோ? என்னால் நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. நாங்களே நிக்கோம். சாரி சுபின், மறந்துட்டேன். ஆதியப்பா, இந்தாங்க ஹாப்பி பர்த்டே. ரொம்ப தேங்க்ஸ் சுபின். ஹாப்பி பர்த்டே ஆதி. நீங்களாம் மட்டும் என்ன அத்தானே கூப்பிட்றாதீங்க. இந்த வச்சுக்கோ, ஒரு சின்ன gift. பார்த்தா சின்ன gift மாதிரி தெரியலையே, பாக்ஸ் பெருசாலாம் இருக்கு. உள்ள இருக்க gift சின்னதுதான். தேங்க்யூ சத்யா. ஹாப்பி பர்த்டே ஆதி. தேங்க்யூ சோனி. ஹாப்பி பர்த்டே ஆதி. என்ன நந்தினி, சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, ஏன் உனக்கு சாக்லேட் பிடிக்காதோ? நான் சாக்லேட் எல்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இது ஃபுல்லாக நானே சாப்பிடுவேன். இந்த வாங்கிக்கோ. இன்னும் ஒரு ஆளு குறைவ. என்ன ஏதோ சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அவனுக்கு நீ எப்போ கிஃப்ட் எல்லாம் வாங்கின? அதெல்லாம் எப்பயோ வாங்கினேன், உங்களுக்கு தெரியாம தான் வாங்கினேன். அதுதான் எப்போன்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கும் சேர்த்து நீங்களே பே பண்ணிடுவீங்களா, அதனால வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நான் 2வது போய் வாங்கிட்டு வந்தேன். அங்கே கிடையாது, இனி ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல. சரி. நம்ம வந்து இப்பெல்லாம் நாராச்சு ஜனனியா காணதுக்கே இல்லையே. இப்போ போய் ஆதிட்ட கேட்கவும் முடியாது. சரி, இங்கே தானே நிற்போம், எப்பயாச்சும் பார்ப்போம். நான் பின்னாடி தான் நிற்கா. சுவாபி, என்னாச்சு சோகமா நிக்க? நீ அத்தானுக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையோ? இல்ல, நான் வாங்கிட்டு வரல. ஏன் சுவாபி இப்படி நிக்க? நான் உங்களுக்கு gift வாங்கிட்டு வரல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் கிஃப்டே வாங்கி தரணும்னு கிடையாது, இதுக்கா நீ மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்க? ஆமா, நான் டியூஷனுக்கு போனேனா, அதனால எனக்கு மறந்து போயிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி அத்தா, உங்க அடுத்த பர்த்டேக்கு நான் பெரிய கிஃப்டா வாங்கி தருவேன், சரியா? சரி, அடுத்த பர்த்டேக்கு தானே, அப்ப பாத்துக்கலாம். இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் அழகா இருப்பேன் அத்தை பொண்ணு. சரி. நீ சீக்கிரமா பெரியவளாயிட்டு வா, நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஹா, சுவாபிக்கு வைக்கத்த பாரு. போங்க.